ஆல், வெல்கம் பேக் மை சேனல். டுடே ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான அளவு மீன் எடுத்து நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். தென் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனோட தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், தென் நல்லா திக்காக கரைச்ச புளி, மூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். தென் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், தென் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டுட்டு தென் கொஞ்சம் கறிமிளகா ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, தென் கொஞ்சம் கறிவேப்பிலை, தென் கொஞ்சம் ரம்பையில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தென் ஒரு மூடி போட்டு மூடி அது கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். தென் அது கூடவே இன்றைக்கி முருங்கைக்காய் வெள்ளைக்கறி, முருங்கைக்காய் வெள்ளைக்கறி வைக்கிற வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல, தேவைப்பட்டால் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அது கூடவே சேர்த்து பூசணிக்காய் அண்ட் கருவாடு போட்டு ஒரு வெள்ளைக்கறி,
எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஒருக்கா கரெக்ட் பார்த்துட்டு இறக்கி கொண்டீங்கன்னா ஓகே. ஒயிட் ரைஸ் அண்ட் boiled egg. இது கூடவே கொஞ்சமாக பூசணிக்காய் வெள்ளைக்கறி, தென் முருங்கைக்காய் வெள்ளைக்கறி, தென் ஃபிஷ் கிரேவி, இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.